பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலையை காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நம் இணைந்து இந்த நாளிலும் நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஒருவனுடைய நடையை அவனே கவனிக்க வேண்டுமா? நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடையின் ஒவ்வொரு பகுதிகளும் எப்படி இருக்கிறது, கவனிக்க வேண்டுமா? தனக்கு தோன்றின விதங்களில் நடக்கலாம். தான் தோன்றித்தனம் என்று சொல்வார்கள். தனக்கு தோன்றின வழிகளில் நடக்கலாம். அவைகள் செம்மையான பாதையாக இருப்பதில்லை. அது ஆத்துமாவை அழிவுக்குரிய பாதையில கொண்டு போய்விடும். ஆத்துமாவை காப்பதற்கு வேதம் சொல்லுகிற உன் ஆத்துமாவை காத்துக்கொள். எதை நீ காக்காவிட்டாலும் உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ள உன் நாவை காக்கணும், உன் இருதயத்தை காக்கணும். மட்டுமல்ல, உன் நடைகள் என்ன விதங்களில் நடந்து கொள்ளுகிறாய். உனக்கு இஷ்டமானபடி நடக்க உனக்கு உரிமை உண்டு. பவுல் சொல்லும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதே போல எல்லா வழிகளிலும் நடக்க உனக்கு உரிமை உண்டு. ஆனால் எல்லா வழிகளும் ஆத்துமாவை பாதுகாக்காது, அது அழிவுக்கு கொண்டு போய்விடும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உன் நடைகளை நீ கவனித்து பார்க்கும். அது உன் ஆத்துமாவை தேற்றுகிறதா, உன் ஆத்துமாவை காத்து கொள்ளுவதாக இருக்கிறதா, இல்லைன்னா அது அழிவுக்கு ஏதுவானதாய் காணப்படுகிறது. அந்த கால வேளையில உன்னுடைய நடைகளை திரும்பி பார். நேற்றைய தினம் முழுவதும் உன்னுடைய நடைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? கடந்த நாளுகளில் முழுவதும் உன்னுடைய பழக்க வழக்கங்கள், நடைகள் என்பது ஒரு நாள் ஒரு காரியத்தை செய்வது மட்டுமல்ல, as a ரெகுலர் பழக்க வழக்கங்கள், ஹேபிச்சுவல் சொல்லுவாங்களே, பழக்கமாக நீ எவைகளை செய்கிறாயோ அதுதான் உன்னுடைய சுபாவம். அது உன்னுடைய ஆத்துமாவில் பதியும். அந்த பிரதிபலன் உன் ஆத்துமாவின் மேல் விழும். ஆகவே உன் நடைய நீர் கவனித்து சரி செய்து கொள், ஆத்துமாவை விடுவித்துக் கொள்ள. ஆமேன். ஆத்துமாவில் வேதனை அது சகிக்க முடியாது. சரீர பாடுகள் உன்னால தாங்க முடியும். ஆத்துமா பலனுள்ளதாய் திடமனதாய் காணப்படும் போது சரீர வேதனைகள், வெளியில் வருகிற துக்கங்கள், இதெல்லாம் ஆத்துமா பலனுள்ளதாய் திடனுள்ளதாய் இருந்தால் காத்து கொள்ள, எதிர்த்து அவைகளை சகிக்க, அவைகளை மேற்கொள்ள பலன் உண்டாகும். ஆத்துமா பலனற்றதாய் காத்து கொள்ளாததாய் காணப்படும் போது வெளியிருந்து ஒரு சிறு வேதனை கூட சகிக்க முடியாது. இந்த கால வேளையில ஆத்துமாவை காத்துக்கொள்ள அருமையான ஒரு வார்த்தை, உன் நடைகளை நீ கவனித்துப்பார். நடையில் சீர்கட்ட நடை இல்லை என்றால் அந்த சீர்படுத்திக்கொள், ஆத்துமாவை காத்து கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? அன்பு ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். ஆண்டவரே, தன் ஆத்துமா அறிவில்லாதது, வேதனைக்குரியது. ஆத்துமாவை அழிவில்லாமல் காப்பது, அது ஆண்டவரே கஷ்டமான ஒரு விஷயம் என்பதா ஆரம்ப நாட்களிலேயே தன் நடையை சீர்படுத்தி கொள்ள, செம்மையான பாதையில் நடந்து கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய், தான் எந்த வழிகளில் நடக்கிறேன், எந்த பழக்கங்களில் நடக்கிறேன் என்று கண்டுகொண்டு வழிகளை சீர்படுத்தி கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். ஆத்துமா அதன்படி காத்து கொள்ள ஏதுவாயிருக்கும். என் அன்பு தகவன் எல்லா தெய்வ பிள்ளைகளும் உணர்வை கொடுத்து தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற நடைகளை பின்பற்ற உதவி செய்யும். ஆசீர்வதியும், பிரியமான வழிகளில் செம்மையாய் நடத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தன் நடைகளை கவனிக்கிறவன் ஆத்துமாவை காத்துக் கொள்கிறான். God bless you. Praise the Lord.